தேவனுடைய பிறப்பை நினைவு கூர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க நாம் கடந்து வந்திருக்கிறோம். வேதத்தை திறந்து வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து, அப்பொழுது அந்த நாட்டிலே வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தன் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். சுற்றிலும் பிரகாசித்தது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதர்கள் அவரை நோக்கி, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை, நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இரட்சகர் பிறந்திருக்கிறார். துணிகளில் சுற்றி இதுவே உங்களுக்கு அடையாளம். இந்த வார்த்தை எல்லாத்துக்கும் தெரிந்திருக்கும். தேவன் இந்த உலகத்தில் பிறந்ததை குறித்து சாஸ்திரிகளுக்கு தெய்வ தூதன் வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்னு கேட்டா, இது உனக்கு மாத்திரம் சந்தோஷம் அல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். அவர் பிறந்தது ஒரு வீட்டுக்கு மாத்திரமல்ல, எல்லாருடைய வீடுகளிலும் சந்தோஷம் உண்டாகும் அப்படின்னு ஒரு தரிசனம். இப்போ ஒரு அடையாளத்தையும் சொல்றாங்க. பெத்லகேமிலே துணியிலே சுற்றப்பட்டு ஒரு குழந்தை என்ன செய்யும், இருக்கும் அப்படின்னு ஒரு அடையாளம். இது ஒரு நற்செய்தி. இதை கேட்கிறார்கள். கேட்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிரயாணம் பட்டு 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தேவ தூதர்கள் போன பின்பு நோக்கி போய் அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்டதை பிரசித்தப்படுத்தினார்கள். அல்லேலூயா. எப்போ இவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள் என்று கேட்டால், தேவ தூதர்கள் முதல்ல அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் வெளிப்படுத்தினார்கள். அப்போ அவங்க கேட்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? கேட்கிறார்கள். கேட்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிரயாணப்பட்டு தன் கண்ணான என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. கண்ணான பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிரசித்தப்படுத்துகிறார்கள். எல்லாத்துக்கும் சொல்லுகிறார்கள் இந்த நற்செய்தியை. எப்போ நற்செய்தியை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் என்றால், கண்ட பொழுது. அல்லேலூயா. இன்னைக்கு கேள்விப்பட்டு இன்னைக்கு அநேகர் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே, இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபையிலே அவர்கள் கேள்விதான் பட்டிருக்கிறாங்க. ஆனா பெந்தேகோஸ்தே திருச்சபையிலே நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை கண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை கண்டிருக்கிறீங்க? தரிசனத்தை எத்தனை பேர் கண்டிருக்கிறீங்க? அழைப்பு எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? அபிஷேகத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? அப்படி பிரசன்னத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? அல்லேலூயா. கேட்கிறவர்களுக்கும் கண்டவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. இன்னைக்கு உலகத்திலே கேட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதுல என்ன பிரயோஜனம்? தரிசனத்தை காணாமல், தரிசனத்தை பார்க்காம கொண்டாடுறதுல ஒரு கொண்டாட்டமே இல்லை.
வேத புஸ்தகம் சொல்லப்படுது, கேள்விப்பட்ட நீ உன் பிரயாணப்பட்டு தன் கண்ணார பார்த்ததுக்கு அப்புறம்தான் பிரசித்திப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு எல்லாரும் பிரசங்கிக்கலாம், இன்னைக்கு எல்லாரும் ஆராதிக்கலாம், இன்னைக்கு எல்லாருமே தீர்க்க தரிசனத்தை சொல்லலாம். ஆனா யார் கிறிஸ்துவின் அன்பை கண்டிருக்கிறா, தரிசனத்தை கண்டிருக்கிறா? கண்டவர்கள் தான் என்ன செய்ய முடியும் கேட்டா பிரசித்திப்படுத்த முடியும். அல்லேலூயா. கண்டவர்கள் தான், கர்த்தருடைய அன்பை ருசித்தவர்கள் தான் அந்த அன்பை பத்தி என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். இன்னைக்கு கர்த்தர் இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில ஏன் நம்ம இவ்வளவு நேரம் கர்த்தரை ஆராதித்தோம் அப்படின்னு கேட்டா, நான் ஆராதனையிலே பாடல்களை பாடுவதற்காக அல்ல, நான் ஆராதனையிலே வாத்தியங்களை வாசிப்பதற்காக அல்ல, ஆராதனையிலே கர்த்தரை நான் முகமுகமாய் காண வேண்டும், கர்த்தரை நான் உணரணும். அங்க அபிஷேகம் பெற்றாங்க, இங்க தீர்க்க தரிசனம் பேசினாங்க, அங்க அது நடந்தது, இங்கே நடந்தது அப்படின்னு நான் போகிறத விட என் சபையிலே நான் கர்த்தரை கண்டேன். அல்லேலூயா. நான் பிரயாணப்பட்டு என் வேலையை விட்டுட்டு, ஆமென், நான் வந்ததுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நான் கர்த்தரை காணும்படியாக வந்திருக்கிறேன். கண்டவர்கள் சொல்லுவார்கள் கர்த்தர் எவ்வளவு பெரிய நல்லவர் என்று. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். கர்த்தரை கண்டவர்கள் அவர்கள் சொல்லுவார்கள், எனக்கு இந்த உலகம் எனக்கு முக்கியம் இல்ல, இந்த சரீரம் எனக்கு முக்கியம் இல்ல. ஏன்னா கர்த்தரை கண்டவர்கள் எல்லாவற்றையும் இழந்தாலும் தைரியமா நிற்பாங்க. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இயேசு கிறிஸ்துவை நான் பிரசங்கிப்பது முக்கியம் அல்ல, நான் கர்த்தரை கண்டிருப்பேன் என்றால் எல்லா சூழ்நிலையிலும்